மாப்பிள்ளைய சத்து சீக்கிரமா வர சொல்லுங்கண்ணா. எங்கம்மா போயிட்டான் அந்த பையன்? இங்க தானே இருந்துச்சு. இங்க நின்னு பார்த்தனே. தோ அங்க. போய் அவன் வேலை செஞ்செல்லாம் போதும் கூட்டு போ. ஏய் அங்க எல்லாம் எடுத்து வச்சியா? வச்சிட்டேனே. சரி. என்னவா வாங்கிக்கங்க. அக்கா இந்த வாங்கிக்கோங்க. எப்பா எப்பா மாப்பிள்ளை நீனே எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்க. மாப்பிள்ளையோட தோழனா நான் வெறுங்க வீசிட்டு இருக்க முடியுமா? எனக்கு தான் பிரிச்சு கொடுப்பா. இது பெரிய 1.5 கோடி ரூபாய் சொத்து, உனக்கு பிரிச்சு தராங்க. ஓடா. யாமினி, ஆறுமுகம் எங்கன்னே தெரியல. என்னடி சொல்ற? அதோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றாங்க? கூப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்டு கல்யாணத்துல நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? வாண்ணே. 1 லட்சம் இட்லி 1 லட்சம் வடையா? இங்கேயுமா? நூத்து கணக்குல இருந்து இப்ப லட்சக்கணக்குக்கு போயிட்டியா? ஒன்ன தாண்டா இவ்வளவு நாள வள வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனு? கட்சி மாநாடா? சரி, இங்க சார் எங்க பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் 5 லட்சம் பேருக்கு சமைச்சு போடுவாரு சார். உங்க சமையல் சம்பிரதாயம் பத்தி எல்லாம் நான் கேட்கல. மொத்தமா 5 லட்சம் பேருக்கு சமைப்பாரா? அட நீங்க கான்ட்ராக்ட கொடுத்து பாருங்க, அவர் எப்படி அசத்துவாருன்னு. ஏன்பா இவங்களே சமைக்கிறாங்களாமாப்பா? என்னது கான்ட்ராக்ட் இவங்களுக்கே கொடுத்தலாமா? சரி யோ, பின்ன 1 லட்சம் பேருக்கு சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்காம கொடுப்பாங்க இல்லையா? போன வையா, நீ என்ன பண்ற சொல்லுங்க. நல்லா சூடா 4 இட்லி சாம்பிளுக்கு டேஸ்ட் பார்க்கறது போய் எடுத்து வா. இதோ எடுத்துட்டு வரேன். அப்படியே பாதாம் கீர்ல முந்திரி பருப்பு மிதக்கட்டும். மிதக்குண்டா கொதிக்கிற சாம்பார்ல நீ தாண்டா மிதக்க போற. இந்த போன் இருந்தா தானடா நீ பேசுவ. போனே இல்லையா? ஒண்ணே ஹலோ, அடுத்த ஆர்டர் வந்து 2 லட்சம் பேருக்கு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்க? போய் உட்காருங்க. சாப்பிட்டு தான் போகணும். அவ்வளோதான். ஓ வந்துடுறேன். ஓ வாங்க. வா. ஏய், உன்னை ஐயர் கூப்பிட்டு ஐயா சொல். நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேன். ஏய், என்னடா யாமினி அழுதுட்டு இருக்காடா? யாமினி என்னாச்சு? ஏன் அழற? என்ன மாமா ஆச்சு? ஏன் யாமினி அழறா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அப்பா பட்ட அவமானத்தினால நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கார்த்திக் அண்ணா கூட பழக கூடாதுன்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஆறுமுகம், என்னடா யோசனை? சரின்னு சொல்லு. இனிமே என் முகத்துல முழிக்காத. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? எப்படா இவ்வளவு சாதாரணமா முகத்துல முழிக்காதுன்னு சொல்ற? எல்லாம் இவளுக்காக தான்டா. நீ யாமியை எவ்வளவு விரும்புறேன்னு எனக்கு தெரியும்டா. ஆறுமுகம், கார்த்தி சொல்றது சரியா தாண்டா படுது. சுமாரா தோ பாருங்க மாமா, சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு நான் இவளை நேசிக்கிறேனோ அதே வயசுல இருந்து இவனையும் நான் நேசிச்சிட்டு இருக்கேன். நட்பா காதலான்னு வரும்போது எங்க அம்மா ஆசைப்படி என் நட்பை நான் அழக்க விரும்பல. அப்ப நீங்க இவளை இழந்துட வேண்டியதுதான்.
சரி மாமா. எனக்கு தெரியும் மாமா, நீங்க வேணா நட்பா காதலான்னு கேட்கும்போது 5 நிமிஷம் யோசிச்சு நட்புன்னு சொன்னீங்க. ஏன் காதலா உங்க நட்பான்னு என்கிட்ட கேட்டா என்னால பிரிச்சு பங்கு போட முடியாது மாமா. மாதவா, என்னப்பா இதெல்லாம்? டேய் போடா, நீ வாமா, வாங்கறல்ல. மாதவா, சாமி. என்னடா இதெல்லாம்? இவன் கல்யாணம் நடக்கணும். வாடா. வேணாம் வேண்டாம் ஆறுமுகம், உன் ஆசை நிறைவேற்றாம எதுக்கு? நான் வேணா கார்த்திக் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிறேன்.